இந்தியா பாகிஸ்தான் வார் நின்னதே என்னாலதான், அதனால நோபல் பிரைஸ் ப்ளீஸ் எனக்கு கொடுக்கணும். என்னது இந்தியா பாகிஸ்தான் வார் நின்னதுக்கு நீ காரணமா? நீலாம் காரணம் கிடையாது. பாகிஸ்தான் அடி தாங்க முடியாம நிறுத்த சொன்னாங்க, நிறுத்தணும். நீ என்னடா உண்மையை சொல்றே? உண்மையில நீ சொல்லக்கூடாது. நான் தான் காரணம் சொல்ல, எனக்கு நோபல் பிரைஸ் கொடு. எங்க நாட்டுல தலையிடுறதுக்கு நீ யாரு ட்ரம்ப்? இங்க இந்தியன்ஸ் தான் நீ எல்லாத்தையும் சொல்லுவோம், நீ தான் கேட்கணும். இப்போ ஆல்ரெடி நாங்க நம்பர் 4 எக்கனாமில இருக்கோம். அடுத்து நம்பர் 1 எக்கனாமி உனக்கு சவால் விடுற அளவுக்கு நாங்க வளருவோம். ஜெர்மன் தோக்கடிச்சுட்டு 3வது இடத்துக்கு இன்னும் கொஞ்சம் வருஷத்துல வந்துருவோம். அடுத்தது உனக்கும் சீனாவுக்கும் 2 பேருக்கும் சவால் விட்டு நாங்க வளருவோம்டா. அதுக்கு இந்தியன்ஸ் ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஹெட்லைன்ஸே இதுதான். இந்தியா தான் உக்ரைனு ரஷ்யாவும் போருக்கே காரணம். அவங்க தான் வந்து ரஷ்யாவுக்கு வந்து ஃபண்ட் பண்றாங்க. நம்ம ஆயில் வாங்குறதுனால தான் வந்து அந்த போரே நடக்குது. நம்மளாம் லாபி பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன். இது வந்து எவ்வளோ நம்பகத்தன்மை இல்லாத நியூஸ்னு ஒரு லேமானுக்கு கூட தெரியும். அமெரிக்கா தான் அதிகமா இம்போர்ட் பண்றாங்க ரஷ்யா கிட்ட இருந்து. நம்மளோட அதிகமா இம்போர்ட் பண்றாங்க யூரோப்பியன் கண்ட்ரிஸ். யாரு வந்து உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்றாங்களோ அவங்க தான் அதிகமா ரஷ்யாட்ட ஆயில் இம்போர்ட் பண்றாங்க. எல்லா வகையான ப்ராடக்ட்ஸ் இம்போர்ட் பண்றாங்க. ஈவன் ரேர் எர்த் மினரல்ஸ் வந்து சைனா கிட்ட இருந்தும் ரஷ்யா கிட்ட இருந்தும் அதிகமா யூஎஸ்ஏ வாங்குறாங்க. நம்ம தான் ஃபண்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம தான் வந்து ரஷ்யனுக்கு வந்து காசு கொடுக்குறோம், நம்ம ஆயில் வாங்குறதுனாலதான் அந்த போரே நடக்குது, நம்ம தான் உக்ரைனுக்கு எகேன்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ரொம்ப காமெடி பண்ணிட்டு இருக்காரு அவரு. இப்போ மேல இருந்த மரியாதை பயம் எல்லாமே நாளுக்கு நாள் குறையிறதுக்கு அதுக்கு மெயின் காரணம் இந்தியா வந்து எதிர்த்து திரும்ப அடிக்க ஆரம்பிச்சதுதான். அவருக்கு சுத்தமா பிடிக்கல, பொறுக்கவும் இல்லை. அகெயின் நம்ம வந்து ஒரு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி சொல்றேன், தெரியாதவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. டிஜிட்டல் டாக்ஸ்னு ஒன்று போட்டாங்க கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி. 2016 வந்து அமல்படுத்தினாங்க. 2020 இன்னுமே அதை டாக்ஸஸ் வந்து லெவி அதிகப்படுத்தினாங்க. எதுக்குன்னா நம்ம நாட்டில் வந்து நீங்க வந்து கூகுள், அதுக்கப்புறம் வந்து மெட்டா, ஃபேஸ்புக் இது மாதிரியான நிறுவனங்கள்லாம் வந்து எங்க நாட்டோட டேட்டாவெல்லாம் எடுக்கிறீங்க, அதுக்கு நீங்க எங்க நாட்டில் பிசினஸ் பண்ண எங்க நாட்டில் டேக்ஸ் கட்டணும்னு சொல்லி நம்ம வந்து அந்த டேக்ஸ் எல்லாம் போட்டோம். அதெல்லாம் வந்து அவங்களுக்கு பிடிக்கல. அதே மாதிரி வந்து நம்ம வந்து அதிகமான எக்ஸ்போர்ட்ஸ் பண்றோம். எங்க 20% ஆஃப் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து யூஎஸ்க்கு பண்றோம். அதெல்லாம் அவங்களுக்கு வந்து ட்ரேட் டெபிசிட் ஆகுது. இந்த ப்ராப்ளத்தெல்லாம் கோத்ரூ பண்றதுக்காக 5 ரவுண்ட் ஆஃப் ட்ரேட் டாக்ஸ் வந்து நடத்தணும். அந்த 5 ரவுண்ட் ஆஃப் டாக்ஸுமே வந்து அவங்களுக்கு வந்து என்ன சொல்றாங்க, இன்னும் நிறைய எக்கனாமி ஓப்பன் பண்ணுங்க, இன்னும் வந்து விவசாயத்திறங்களை கொண்டு வாங்க, நிறைய இடத்துல வந்து பெரு முதலாளிகள், யூஎஸ் முதலாளிகள் பயன்படுற மாதிரி பண்ணுங்க, இந்தியன்ஸ் எப்படியோ போட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்க ப்ரெஷர் போட்டாங்க யூஎஸ்ஏ வந்து இந்தியா மேல. பட் இந்தியா வந்து அதுக்கு செவி சாய்க்கல. 5 ரவுண்ட் ஆஃப் டாக்ஸுமே வந்து தோல்வியில தான் முடிஞ்சது. இப்போ ரீசெண்டா ட்ரம்ப் போட்ட ப்ரெஷர் தாங்க முடியாம இந்தியா வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் டாக்ஸ் எல்லாம் வந்து அப்சலீட் பண்ணிட்டாங்க. இப்ப அதெல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம முடிஞ்ச அளவுக்கு அமெரிக்கா மேல பணிஞ்சு போறோம். இவ்வளவு தூரம் நம்ம இறங்கி வந்து நம்ம மேல 50% டாரிஃப் போட்டாலும் இந்தியன் கவர்மெண்ட் வந்து இப்ப திரும்ப அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ மிஷன் 40 அப்படிங்கறது வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. 40 கண்ட்ரீஸ்க்கு நம்ம எக்ஸ்போர்ட்ஸை டைவர்ஸ் பண்ண போறோம். இது வந்து அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய அடியா வரப்போகுது. லாங் டேர்ம் எஃபர்ட்ல பாத்தீங்கன்னா ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ், ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ்ல எடுத்துட்டு வர போறாங்க பிசினஸை டெவலப் பண்றாங்க. நன்றி மகளே.